பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி தேடுவது அப்படிங்கிறத குறித்து, ஏன் தேடணும் அப்படிங்கிறத குறித்து, அதற்கு என்னென்ன தகுதிகள் அப்படிங்கிறத குறித்து வேதத்தோட அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். முதலாவதாக மத்தேயுவில் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் வசனம் சொல்கிறது. முதலாவதாக தேவன் என்ன சொல்கிறார்? அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேட சொல்கிறார். இந்த அதிகாரத்தில் இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய வசனங்களை வாசித்து பார்த்தோமே, ஆனால் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்ம ஒவ்வொரு நாள் தேவைப்படுகிற காரியத்துக்கு நம்ம என்ன செய்வோம், ஒவ்வொரு நாள் என்ன காரியங்கள் நமக்கு தேவையோ அது எல்லாமே பரமபிதாக்கு நமக்கு தேவைன்னு தெரியும். அதனால் அதெல்லாமே அஞ்ஞானிகள் தான் என்ன செய்கிறாங்க, நாடி தேடுகிறாங்க. அதாவது அறியாத ஜனங்கள், தேவனை அறியாத ஜனங்கள் தான் அதெல்லாம் என்ன செய்வாங்க, தேடுவாங்க. ஆனால் தேவனை அறிந்த ஜனங்கள் முதல்ல அவரோட ராஜ்யத்தை நம்ம தேடணுமே, இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்போ நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேடினா இவை எல்லாமே நமக்கு வந்துடும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், இன்றைக்கு இவரோட ராஜ்யத்தை விட்டுட்டு அதை தேடுகிறோம். அப்படி நம்ம தேடும்போது அதையும் சரியாக பெற்றுக்கொள்ள முடியாமல் ராஜ்யத்துக்குள்ளே நம்ம என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதனால் நம்ம என்ன செய்யணும், வசனத்தின்படி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தான் நம்ம என்ன செய்யணும், தேடணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, மத்தேயுவில் அதே அதிகாரம் 6வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு வசனம் சொல்கிறது. பாருங்கள், அதே அதிகாரத்தில் அடுத்த 10வது வசனத்தில், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்போது தேவன் முதல்ல ஜெபிக்கிறதுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா, முதலாவது ஜெபமே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களையும் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்போது ஏன் ஒவ்வொரு மனிதனுமே ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டிய ஜெபமாக இருக்கிறது? ஏன் அப்படின்னு சொன்னால், ஏன் அவரோட ராஜ்யம் வரணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க வைக்கிறாங்க அப்படின்னா, ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக நம்ம மாம்ச மனிதனாக மாறி தேவனுடைய அந்த இதுலேருந்து நம்ம என்ன செஞ்சுட்டோம், அந்த அதிகாரத்துலேருந்து நம்ம என்ன செஞ்சுட்டோம், விலகிட்டோம். பாருங்களேன், வசனம் சொல்கிறது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில், நமது ரூபத்தின்படியும் நமது சாயலின்படியும் மனிதனையும் உண்டாக்குவோமாகன்னு சொல்லி தேவன் மனிதன் என்ன செய்கிறார், உண்டாக்குகிறார். ஆனால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பிசாசு என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த கனிகளை நீங்கள் புசித்தினால் தேவர்களைப் போல் ஆவீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆசை தோன்ற. ஆல்ரெடி அவர்கள் தேவனோட சாயலில் தான், ரூபத்தில் தான் இருக்காங்க. ஆனால் இதை சாப்பிட்டீங்கன்னா மாறுவீங்கன்னு சொல்லி ஆசையை தூண்டணுன்னே அவர்களும் அந்த கனியை புசித்துறாங்க. புசித்த உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. உடனே அவர்கள் முதல்ல உணர்றது தாங்கள் நிர்வாணியாக இருக்கிறோங்கிறது. அதற்கு முன்னாடி அவர்கள் நிர்வாணிகள் தான். ஆனால் அதை ஏன் உணரலைன்னா, அவங்க ஆவிக்குரிய தன்மையில் இருந்தாங்க. அதனால் அவர்களால் என்ன செய்யலை, அதை உணரலை. இப்போ பிசாசினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த உடனே அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அந்த ஆவிக்குரிய தன்மையிலேருந்து மாம்ச மனிதனாக மாறி பிசாசினுடைய அதிகாரத்துக்கு என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து அந்த இழந்த அதிகாரத்தை மனிதன் மூலமாகவே பெறணுங்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு மனிதனாக அவர் நமக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்து உயிரோடு எழுப்பப்பட்டு பரலோகத்துக்கு போயிருக்காரு. அவர் இப்போ என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னா, இது பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது சகல சத்தியத்திற்குள் என்ன செய்கிறாரு, நடத்துவார் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல வரும் பொழுது நம்ம இழந்த அந்த ஆவிக்குரிய தன்மையை மறுபடியும் நம்ம என்ன செய்கிறோம், பெறுகிறோம். ஆவியில் ஜெபிக்க 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 நம்ம அந்த ஆவியில் என்ன செய்கிறோம், நம்ம அந்த ஆவிக்குரிய மனிதனாக நம்ம என்ன செய்கிறோம், மாறுகிறோம். அப்போது நம்ம என்ன செய்கிறோம், மறுபடியும் என்ன செய்கிறோம், பிசாசினுடைய அதிகாரத்திலேருந்து பரிசுத்த ஆவியானவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம், மாறுகிறோம். யாருடைய கண்ட்ரோலில் இருக்கிறோமோ அவங்க சொல்கிறத தான் நம்ம என்ன செய்வோம், கேட்போம். அதனால தான் ஆவியானவர் வந்த பிறகு அவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம், உட்படுத்தப்படுகிறோம். அப்போ இந்த இடத்துல இந்த ஒரு மாற்றம் நடக்கிறது. அப்போது பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருமே என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருமே என்ன செய்யணும் அப்படின்னா, இதை நம்ம நினைவு கூறணும். அப்போ நம்ம அந்த பிசாசினுடைய அதிகாரத்திலேருந்து நீங்களாக்கப்பட்டு இவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோங்க கூடிய கான்சியஸ் வேணும். அதனால தான் அந்த ராஜ்யம் வருவதாக. இப்போ உலக பிரமாணமாக ஒரு குழந்தை எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா டைரெக்டாக எக்ஸாம் போயிட மாட்டாங்க, டெஸ்ட் எழுதுவாங்க, மாடல் எக்ஸாம் எழுதுவாங்க. மாடல் எக்ஸாம்லாம் எழுதிட்டு தான் டைரெக்டாக போவாங்க. ஒரு உலக பிரமாண ஒரு காரியத்துக்கே அப்படி இருக்குமானா, அவருடைய பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா அதனோட முன்மாதிரியாக இந்த பூமியில் இயேசு மாதிரி நம்ம வாழ்ந்து காட்டினா தான் நம்ம என்ன செய்ய முடியும், போக முடியும். அதனால தான் இப்படி ஜெபிக்க வைக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அந்த வார்த்தையின்படி நம்ம ராஜ்யம் மாறி இருக்கோங்கிறது முதல்ல நம்ம என்ன செய்யணும், நினைவு கூறணும். அடுத்ததாக ரோமர் 14:17, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறதுன்னு வசனம் சொல்கிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, நீதியும் சந்தோஷமும் சமாதானம் நிறைந்ததாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய ராஜ்யம். அப்போது நமக்கு ஒரு சந்தேகம் வரும், அப்போ அவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம மாற்றப்பட்டுட்டோம், அப்போ நம்ம நமக்கு பிரச்சனையே வராதா அப்படின்னா அப்படி கிடையாது. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, வேதத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவும் அதே கப்பலில் படகுல தான் இருக்காங்க.
அவருடைய சீசர்களும் அதே படகுல தான் இருக்காங்க. இயேசு கிறிஸ்து வந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர், அவரும் மனிதர் தான். ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர். மற்ற சீசர்கள் வந்து அபிஷேகம் பண்ணப்படாத மனிதர்கள். ஆனால் அந்த காற்று என்ன செய்து வீசின உடனே, ஜலம் கொந்தளிச்ச உடனே அபிஷேகம் பண்ணப்படாதவர்கள் எல்லாம் பயந்து அந்த பிரச்சனையை பார்த்து கலங்கி போகிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து கலங்கி போகலை. அப்போது பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் அந்த நிலைமையிலையும் பிரச்சனைகள் நம்மளை பாதிக்காது. நம்ம பிரச்சனையை பார்த்து பயப்பட மாட்டோம். அந்த சூழ்நிலையிலே சமாதானமாக சந்தோஷமாக இருக்க கற்றுக் கொடுப்பார் இந்த பூமியில் வாழும் வரைக்கும். அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், புரிந்து கொள்ளணும். அப்போது தேவனுடைய ராஜ்யங்கிறது அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் சமாதானமுமான ராஜ்யம். அதற்கு தேவன் நம்மளை என்ன செய்வார், பழக்குவிப்பார். அப்படிங்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மளை என்ன செய்வாங்க, பழக்குவிப்பாருங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். தேவனுடைய ராஜ்யத்தை வந்து எப்படி தேடுறது, அதுக்கு தேவையான தகுதிகள் என்ன அப்படிங்கிறத குறித்து பார்க்கலாம். முதலாவதாக வந்து யோவான் 3:5 சொல்கிறது, இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். யோவான் 3:6 மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும்னு வசனம் சொல்கிறது. அப்போது ஒருவன் ஜலத்தினாலும் என்ன செய்யணும், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். அப்படி பிறந்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியும். அதனால தான் நம்ம மனம் திரும்பிக்கிறோம் அடையாளமாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, மூழ்கியிலிருந்து ஞானஸ்தானம் எடுக்கிறோம். அப்புறம் மாம்சத்தில் இருக்க நம்ம அதுக்கு முன்பு வரைக்கும் நம்ம மாம்ச மனிதனாக இருந்தோம், மாம்சத்தில் தான் பிறந்த மாம்சத்தில் தான் இருந்தோம். ஆனால் நம்ம ஞானஸ்தானம் எடுத்த பிறகு ஆவியில் பிறந்திருக்கிறோம். அப்போ நம்ம ஆவியில் பிறந்திருக்கனால அவர் என்ன செஞ்சுருக்கோம், ஆவிக்குரிய மனிதன் அப்படிங்கிறத நம்ம நினைவு கூறணும். இந்த ஆவிக்குரிய மனிதன் வந்து எப்படி இருக்கணும், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்கு எப்படிப்பட்ட குணங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். அடுத்து ஒவ்வொரு நாளுமே நம்ம ஆவியில் பிறந்திருக்கோங்கக்கூடிய கான்சியஸோடு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வாழணும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். பாருங்கள், மத்தேயு 3:11 மனதிரும்பலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரும் என்னிலும் வல்லவர், அவருடைய பாதரட்சை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரனால, அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். அப்போது நம்ம நம்ம என்ன செய்கிறோம், ஜலத்தில் மூழ்கி எழுந்திருக்கும் போது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், அக்கினி அபிஷேகம் பெற்றுக்கொள்கிறோம். அப்படிங்கிறத ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறதே நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அடுத்து பாருங்க, கலாத்தியர் 3:27 ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருமே கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அப்போ நம்ம இப்போ யாரை தரித்து கொண்டோம், கிறிஸ்துவை தரித்து கொண்டோம். அப்போது ஆவியில் பிறந்திருக்க நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியவர்களாய் நம்ம என்ன செய்யணும், வாழணும். அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அடுத்து இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தாங்கிறத குறித்து பார்க்கலாம். அப்போஸ்தலர்களில் வந்து 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் அப்படின்னு வசனம் சொல்கிறது. அடுத்த மத்தேயு 12:28 நான் தேவனுடைய ஆவினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அப்போ இவர் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு இவர் என்ன சொல்றாரு பாருங்க, பிசாசுகளை துரத்துகிறபடினாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அப்போ அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே இருந்து தான் அவர் என்ன செஞ்சிருக்காரு, அவரே பிசாசுகளை துரத்தி இருக்கிறாரு. அப்போ அதே அபிஷேகம் தான் நமக்கும் கொடுக்கப்படுகிறது. அப்போ நாமளும் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து நன்மை செய்பவராயும் பிசாசின் பிசாசின் வல்லமையில் இருக்க எல்லாரும் விடுதலை ஆக்கினார் அப்படின்னு வசனம் சொல்கிறது. அப்போ நாமளுமே அவரை மாதிரி தான் இருக்கணும். மற்றவர்களுக்கே விடுதலை என்றால் நமக்கு எவ்வளோ விடுதலை, அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே இருந்ததா அவர் அதை எல்லாத்தையும் சேர்ந்திருக்காங்க. அப்போ நாமளும் அந்த ராஜ்யத்துக்குள்ளே இருந்தால் தான் அவரை மாதிரி நம்ம என்ன செய்ய முடியும், வாழ முடியும். அப்போ அவர் அந்த ஆவின் அபிஷேகம் கொடுக்கப்பட்டோன்னே அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம என்ன செய்கிறோம், மாறுகிறோங்கிறத நம்ம புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த கான்சியஸில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வாழணும். அடுத்ததான் 1 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயினன்னு வசனம் சொல்கிறது. அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தோம்னா நம்ம புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். பழைய பாவ பழக்க வழக்கங்கள் எதையுமே செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோமோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை மறுபடியும் நம்ம வாழக்கூடாது. நம்ம ஒரு புதிய சிருஷ்டி அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் நினைவு கூறணும். அடுத்த 2 மத்தேயுல 18:3 நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் வசனம் சொல்கிறது. அடுத்து பாருங்க, மத்தேயு 19:14 இயேசுவோ சிறு பிள்ளைகளை இடத்தில் வருகிறதற்கு இடம் கொள்ளுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆவியில் பிறந்திருக்கோம். 2வது, ஒரு குழந்தை மாதிரி, ஒரு குழந்தை தன்னோட தாய் தகப்பன் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளும். அது ஒரு குழந்தைத்தனமாக இருக்கும். அதுக்கிட்ட பாவம் அந்த மாதிரி காரியங்கள் எதுவுமே என்ன செய்யாது, இருக்காது. அது மாதிரி நாமளும் ஒரு மனம் திரும்பி குழந்தைய மாதிரி நம்ம என்ன செய்யணும், அப்படியே விசுவாசித்து ஏற்று அதன்படி குழந்தை மாதிரி நம்ம என்ன செய்யணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது வசனம் சொல்லுகிறது.
அடுத்ததாக வந்து 1 பேதுருல வந்து 2ஆம் அதிகாரம் 2ல் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் முடித்துவிட்டு இதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடணும் விட்டுட்டு 1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள். அப்போது இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஒரு குழந்தை இப்போ ஆவியில் பிறந்திருக்கோம், குழந்தையாக இருக்கிறோம். ஒரு குழந்தை எப்படி வந்து பால் குடித்து வளருமோ அது மாதிரி நம்ம என்ன செய்யணும், வசனத்தில் களங்கமில்லாத ஞானப்பால் அந்த வசனத்தில் வாஞ்சியாக இருந்து அதை குடித்து ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், அதில் நம்ம என்ன செய்யணும், வளரணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லிடுது. அப்போ குழந்தைகளாக இருக்கிற நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வளர்ந்துக்கிட்டே நம்ம என்ன செய்யணும், போகணும், குழந்தையாகவே இல்லாமல் வளரணும் அப்படிங்கிறதே நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்ததாக எபேசியரில் 4 அதிகாரத்தில் 14வது வசனம், நாம் இனி குழந்தைகளாக இராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிக்கப்பட்டு அலைகிறவர்களாக இராமல், நம்ம குழந்தை மாதிரி மனசு இருக்கணும், ஆனால் குழந்தையாகவே தொடர்ந்து இருக்கக்கூடாது. பலவிதமான வஞ்சகமான போதகங்கள் மனுஷர்கள் மூலமாக பிசாசு கொண்டு வருவோம், அதையெல்லாம் கேட்டு அதில் நம்ம என்ன செய்யக்கூடாது, அதற்கு செவி கொடுக்காமல் தேவனுடையதில் நம்ம நிலைத்து நிற்கணும். நம்ம என்ன செய்யணும், அந்த பலவிதமான அலைகளை நம்ம அடிக்கப்பட்ட அலைகிறவர்களை போல நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. தேவனுடைய அந்த காரியத்தில் ஸ்ட்ராங்காக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அடுத்த பாருங்கள், எபேசியர் 4:15 அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலுமே நாம் வளரும்படிக்கு அப்படி செய்தார். அதனால தான் வசனத்தை நம்ம வாசித்து கிறிஸ்துவுக்குள்ள நம்ம என்ன செய்யணும், வளரணும். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், வளரணும். வசனத்தின்படி நம்ம என்ன செய்யணும், வளரணும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். அடுத்ததாக வந்து 1 கொரிந்தியரில் வந்து 3ஆம் அதிகாரத்தில் வந்து 1வது வசனத்தில் பாருங்கள், மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்கு உரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தை என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. அவர் என்ன செய்கிறார், குழந்தையாகவே நம்மளை எண்ணி பேசுகிறாராம். பாருங்கள், அடுத்து 1 கொரிந்தியர் 3:2 நீங்கள் பலனில்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன், இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. அப்போ இவர் என்ன சொல்லுகிறாரு, நம்ம வந்து மாம்சத்துக்குரிய மனிதனாக இருந்தோம் அப்படின்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது, தேவனுடைய ஆழமான காரியங்களை புரிந்து கொள்ள முடியாது. அதாவது பாலை குடிக்க கொடுத்தேன், இன்னும் நம்ம உலகப்புறமான அந்த சாதாரணமாக ஒரு குழந்தை மாதிரி சின்ன சின்ன அந்த காரியத்தையே பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஆழமாக தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ஆழமான சத்தியங்களை நம்ம என்ன செய்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். அப்போ மாம்சத்துக்குரிய மனிதனா மாம்ச சிந்தையில் இருந்தால் புரியாது, ஆவிக்குரிய மனிதனா ஆவிக்குரிய சிந்தையோடு இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம தேவனுடைய ஆழமான காரியங்களை புரிந்து கொள்ளணும். மேலோட்டமாக உலகப்புறமான சாதாரணமாக நம்ம என்ன செய்யக்கூடாது, உலகத்துக்குரிய காரியத்தையே தேடி அதற்கான வசனத்தையே வைத்து நம்ம வாழக்கூடாது. நீ இது நல்ல இன்னும் ஆழமான சத்தியம் உள்ள வசனத்துக்கு நம்ம என்ன செய்யணும், வளரணும். அதனால நம்ம என்ன செய்யணும், அந்த பலன் நமக்கு வேண்டும் அப்படின்னு அவர் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அடுத்ததாக எபிரேயரில் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம், காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களால் இருக்கிற ரட்சிக்கப்பட்டு நம்ம ஆண்டோர்களை வந்த காலத்தை பார்த்தா நம்ம போதகராக இருக்கணுமா. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா குழந்தை மாதிரி பலமான அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களாக இருக்கிறதுனால மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்குது. பேசிக்காக என்ன காரியங்கள், அடிப்படையான காரியங்களையே நம்ம இன்னும் என்ன செய்யாமல் இருக்கோம், கற்றுக்கொள்ளாமல் குழந்தை மாதிரி பாலை நம்ம என்ன செஞ்சுட்ருக்கோம், குடித்தவர்களை நம்ம என்ன செய்கிறோம், இருக்கிறோம் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அடுத்த பாருங்கள், எபிரேயர் 5:13 பால் உண்கின்ற குழந்தையாக இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாக இருக்கிறான். அப்போது பாலை குடிச்சிட்டு இருக்கனால நம்ம நீதியின் வசனத்தில் இன்னும் ஆழமான சத்தியங்களுக்குள்ள நம்ம போகலை, மேலோட்டமான காரியங்களையும் நம்ம என்ன செஞ்சுட்ருக்கோம், பார்த்துட்ருக்கோம். நம்ம அப்படிப்பட்ட பால் உண்கிற குழந்தைகளாய் நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்னு வசனம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. மூல உபதேசங்களை நம்ம புரிந்து கொள்ளணும். பேசிக் எது தேவை, இன்னும் நம்ம தேவையில்லாத உலகத்தையே பார்த்துட்டு இருக்கோம். தேவையான ஆழமான சத்தியங்களை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அந்த பாலுங்கிற குழந்தைய மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அந்த மூல உபதேசங்களை நம்ம என்ன செய்யணும், கான்சென்ட்ரேட் பண்ணணும். மூலமே அதுதான் மெயின். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடியவர்களாய் நம்ம என்ன செய்யணும், மாறணும். அடுத்த பாருங்களேன், எபிரேயர் 5:14 பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். அப்போது நாம் பலமான ஆகாரத்தை எடுத்துக்கக்கூடிய மனிதர்களாய் மாறணும். பாருங்கள், அது எப்படி அப்படின்னா நன்மை தீமை இன்னதென்று அறியத்தக்க பயிற்சினாலே பகுத்தறியணும். எது நன்மை எது தீமை, ஏன் செய்யணும் ஏன் செய்யக்கூடாது, அந்த பகுத்தறியணும். இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா ஞானோந்திரியங்களை உடையவர்களாகிய பூர்ண வயதுள்ளவர்களுக்கே தகும். அப்போது நம்ம அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், வசனத்தில் வளரணும். பாலையே குடிக்காமல் பலமான ஆகாரமாக நம்ம ஆழமான சத்தியங்களை என்ன செய்யணும், புரிந்து கொள்கிற அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கணும், வளர்ந்துருக்கணும். அப்போ
தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஒரு குழந்தை என்ன பண்ணும், பால், அடுத்து இட்லி, அடுத்து ஹெவியாக ஒரு ஃபுட்டுக்கு மாறிக்கிட்டே இருக்க மாதிரி நம்மளும் என்ன செய்யணும், அடுத்தடுத்த லெவலுக்கு மாறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஆழமான காரியங்களை புரிந்து தேவனுடைய இதில் நம்ம என்ன செய்ய முடியும், கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம என்ன செய்ய முடியும், வளர முடியும் அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறோம். அடுத்து பாருங்கள், எபேசியர் 4:11, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராகும் வரைக்கும். அப்போது நாம் பாருங்கள், கிறிஸ்துவனுடைய வளர்ச்சிக்கு தக்கதான அளவுக்கு நாமளும் வளரணும். அந்த பூர்ண புருஷராகும் வரைக்கும் நாமளும் வசனத்தில் என்ன செய்யணும், வளரணும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும், இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியும், பரலோகத்துக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும், போக முடியும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பாருங்கள், எபேசியர் 3:16 நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் வல்லப்படும். அந்த ஆவிக்குரிய மனுஷனில் அவரோட பரிசுத்த ஆவியினால் வேதத்தை வாசித்து அபிஷேகத்தில் ஜெபித்து நம்ம வல்லமையாக என்ன செய்யணுமா, பலப்படணும். அப்படி அந்த மனிதனில் உள்ளான மனுஷனில் அந்த ஆவிக்குரிய மனுஷன் பலப்பட்டால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், பூர்ணராக முடியும். அடுத்து எபேசியர் 3:18 சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து, கிறிஸ்துவினுடைய அன்பு, அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இயேசு கிறிஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து குறிக்குது. அப்போது அவரோட அன்பின் ஆழம், உயரம், நீளம், அகலம் இன்னதென்று நம்ம என்ன செய்யணும், உணர்ந்து அதில் என்ன செய்யணும், வளரணும். அதுக்கு அவரோட ஆவி நமக்கு தேவை. எபேசியர் 3:17 விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. அப்போது அந்த ஆவியில் வல்லமையாக பலப்பட்டாதான் நம்ம அதில் என்ன செஞ்சுருக்க முடியும், நிலை பெற்றவர்களாய் நம்ம என்ன செய்ய முடியும், இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2 கொரிந்தியர் 4:16 பவுல் சொல்கிறார், ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனிதனானது அழிந்து உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அப்போ இந்த விஷயத்தையெல்லாம் தெரிந்து கொள்கிறனால அவங்களுடைய புறம்பான அந்த மாம்ச மனிதன் நாளுக்கு நாள் அழிந்து அந்த உள்ளான ஆவிக்குரிய மனுஷன் என்ன செய்கிறாங்க, வல்லமையாக பலப்படுகிறாங்க. ஏன்னா மாம்சம் வந்து பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. அடுத்து ரோமர் 12:2 பாருங்கள், நீங்கள் இந்த பிரபந்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பகுத்தறியணும், ஏன் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல அப்படி நம்ம அறியும் பொழுது நம்ம ஆதியில் இழந்த அந்த ஆவிக்குரிய தன்மையை, ஏதேன் தோட்டத்தில் இழந்த தன்மையை மறுபடியும் நம்ம பெற்று மறுரூபம் என்ன செய்வோம், ஆக்கப்படுவோம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். அடுத்து பாருங்கள், பவுல் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 15:50 சகோதரரை நான் சொல்லுகிறது என்னவென்றால் மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமே சுதந்திரிப்பதில்லை. அப்போது நம்ம இந்த மாம்ச ரத்தத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆவிக்குரிய அந்த ஒரு இதில் நம்ம இருந்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம என்ன செய்ய முடியும், சுதந்திரிக்க முடியும். அப்போ அந்த ஆவிக்குரிய மனுஷனை நம்ம என்ன செய்யணும், ஆவியில் அவரோட ஆவினால் நம்ம என்ன செய்யணும், வல்லமையாக பலப்பட்டு அந்த மாம்ச மனிதன்லேருந்து நம்ம முழுமையாக ஆவிக்குரிய மனிதனாக நம்ம என்ன செய்யணும், மாறணுங்கிறத புரிந்து கொள்ளணும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 1 யோவான் 5:4 வசனம் சொல்கிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்க ஜெயம். ஆவியில் பிறந்திருக்கோம், அப்போ நம்ம எல்லாமே என்ன செய்ய முடியும், உலகத்தை ஜெயிக்க முடியும். அதுக்கு நம்ம விசுவாசம் தான் உதவும். பாருங்கள், அடுத்த 1 யோவான் 5:18 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். அப்போது பாருங்கள், தேவனால் பிறந்த எவனும், நம்ம ஆவியில் பிறந்திருக்கோம். அப்போ ஆவியில் பிறந்த யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பாவம் செய்ய மாட்டாங்க. பரிசுத்த ஆவியினர் கொடுக்கப்பட்டிருக்கனால பரிசுத்தமாக வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்து நம்ம என்ன செய்வோம், பரலோகத்துக்கு நேராக நடத்தப்படுவோம். பழைய மனிதனை அவனோட சுவாபங்களையும் விட்டு புதிய மனிதனாக நம்ம என்ன செய்வோம், இருப்போம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், நினைவு கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் இதை கேட்ட வசனத்தின்படி நம்ம நினைவு கொண்டு அதன்படி வாழணும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும், பூரணப்பட முடியும். அடுத்ததாக கடைசியாக வந்து கனி கொடுக்கறத குறித்து பார்க்கலாம். ரோமர் 7:4 அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறுடையவர்களாகி தேவனுக்கு என்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். இப்போது நம்ம கிறிஸ்துவினுடையவர்களாக இருக்கிறதுனால தேவனுக்கு என்று கனி கொடுக்கும்படியாக நம்மை மாற்றி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவினாலே நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களாக இருக்கிறோம். பாவம் செய்கிற மனிதனுக்கு தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. மாம்ச மனிதனுக்கு, பாவம் செய்கிற மாம்ச மனிதனுக்கு கொடுக்கப்பட்டதான் நியாயப்பிரமாணம். இப்போ இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்கிறதுனால, பரிசுத்த ஆவியினர் கொடுக்கப்படுகிறதுனால, பரிசுத்த ஆவியினரோட கிருபையோட நம்ம பாவத்தை நம்ம என்ன செய்கிறோம், மேற்கொள்ளாமல் நம்ம பாவத்தை ஜெயித்தவர்களாய் வாழ கிருபை கொடுக்கிறார். அப்போது நம்ம நியாயப்பிரமாணத்தை என்ன செய்கிறோம், மரித்தவர்கள் ஆகிறோம். இயேசு கிறிஸ்து வந்து நியாயப்பிரமாணத்தை ஒழிக்கல, நிறைவேற்ற வந்தார். நம்மளே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி அதனுடைய பாவத்துக்கு நம்மளை என்ன செய்கிறார், மரித்தவர்களாக மாற்றுகிறார் அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக ரோமர் 7:5 நம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்க
தக்கதாக நம்முடைய அவயங்களிலே பலன் செய்தது. அப்போது மாம்சத்தில் இருந்த நாட்களில் நம்ம அதற்கேற்ற விதத்தில் அது மாதிரி சிந்திச்சு அந்த மாம்சத்துக்கு ஏற்ற விதத்தில் கனிகளை கொடுத்தோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கனால ஆவின் சிந்தைகள் இன்னதென்று அறிந்திருக்கிறதுனால நம்ம ஆவின் கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாறி இருக்கிறோம். அடுத்து பாருங்க, பிலிப்பியர் 1:10 தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி கிறிஸ்து இயேசுவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. இப்போ நம்ம என்ன கனிகளால் இருக்கோம்? நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாக இருக்கிறோம். பிலிப்பியர் 1:11 நீங்கள் கிறிஸ்துவின் ஆளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரற்றவர்களுமாய் இருக்க வேண்டுதல் செய்கிறேன். இப்போ நம்ம அவருடைய வருகைக்காக தூய்மையானவர்களாகவும் இடரற்றவர்களாய் நம்ம என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். இப்போ நம்மளோட சரீரத்தில் ஏதாவது ஒன்று இடர்ந்திருக்கு, அது என்ன பிடுங்கி எரிநகரத்தில் போடுன்னு வசனம் சொல்லிடுது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த மாதிரி ஒரு தன்மையோடு நம்ம இல்லாமல் நம்ம நீதியின் கனிகளை கொடுக்கக்கூடிய மரமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே என்ன செய்ய முடியும்? பிரவேசிக்க முடியும். கனி கொடாத மரமெல்லாம் என்ன செய்யப்படும்? அக்கினிலே வெட்டி போடப்படும். ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும்? கனி கொடுப்பவர்களாய் நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தை வந்து எப்படி தேடுறதுங்கிறது குறித்து பார்த்தோம். அதுக்கு அடிப்படை தேவையான தகுதிகள் என்னென்னு பார்த்தோம். முதலாவதாக வந்து நம்ம ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்திருக்கணும். ரெண்டாவதாக வந்து மனம் திரும்பி குழந்தைகளைப் போல் நம்ம என்ன செஞ்சுக்கொள்ளணும்? ஏற்றுக்கொள்ளணும். அதே சமயத்தில் நம்ம குழந்தைகளாகவே இருந்துடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவனுடைய வளர்ச்சிக்கு தக்க பூர்ண புருஷராக நம்ம என்ன செய்யணும்? வளரணும் அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். நாலாவதாக வந்து கனி கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். அப்போ இந்த 4 தகுதிகளுமே நமக்கு இருந்தால் தான் இந்த கனிகள்லேயே நம்ம எல்லா காரியத்தையுமே நிறைவேற்றுவோம். எல்லா கனிகளுமே மற்ற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க எல்லா காரியத்தையுமே இந்த கனிகள் நம்மக்கிட்ட வரும் பொழுதே நம்ம என்ன செஞ்சிருவோம்? நிறைவேற்றிடுவோம். அப்போ தேவனுடைய ராஜ்யங்கிறது சந்தோஷம் சமாதானம் நிறைந்தது. அதுக்குள்ளே போய் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் அளவுக்கு நம்மளை பூர்ணப்படுத்தி பரலோகத்துக்கு நேராக நம்மளை என்ன செய்வாங்க? நடத்துவாங்க அப்படிங்கிறத புரிந்து கொண்டோம். இந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்குது. நாம் எல்லோரும் வசனத்தின்படி நம்ம அவருடைய வருகைக்கு நேரம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தை அளவில்லாத ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்.